300 சிசி பைக்கு 500 சிசி பைக் இருக்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு 17 வயசு 18 வயசு 20 வயசு பசங்க எத்தனை பேர் இறந்து போகிறாங்க? ஒரு வருடத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு மேலே அதில் இறந்து போகிறாங்க. ஆனால் அது குறித்தான எந்த விவாதமும் வர்றதில்லை. அங்கே இளைஞர்கள் சாகுறாங்க. தேவையில்லாத மரணங்கள். அது மாடு பிடிக்கிறவருடைய ஆரோக்கியத்தை பார்க்குறதோ, மாட்டினுடைய ஆரோக்கியத்தை பார்க்குறதோ, பேரிகேடு போடுறதோ மட்டும் முக்கியம் இல்லை. அதில் அனைத்து சமூகத்தினருடைய பங்கேற்பு முறைப்படுத்தப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு. நம்ம இது பீட்டாவினுடைய அடிப்படையில் மட்டுமே நான் வந்து இதை பார்க்கல. இதனுடைய இந்த கேஸை பெரிய அளவுக்கு டிராஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுல வந்து முக்கியமான பங்கு வகித்தது வந்து விலங்கு நல வாரியம் தான் பண்ணியிருந்தாங்க. விலங்கு நல வாரியம் என்பது, நீங்கள் கணபதி ஓமம் வளர்த்துற, கல்யாணத்தில் ஓமம் வளர்த்துற, இந்த ஓமம் வளர்த்துறதுல இவ்வளோ பொல்யூஷன் வருது, இத்தனை கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, இது ஒரு குற்றச்செய்தியாகவே மாற்றி யாகம் வளர்த்துற தடை செய்யக்கூறதுக்கு நம்ம கேட்கலாம். காவிரி பிரச்சனை வந்த பொழுது கர்நாடகத்தில் தமிழர்கள் அடித்து அவமானப்படுத்தப்பட்டார். கருப்பு பணம் ஒழிப்புன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் ஒழித்து எல்லாரும் கூட ரோட்டில் நிற்க வைக்கிறது பண்ணாங்க. பொங்கல் விடுமுறை கிடையாதுலாம் பேச ஆரம்பிச்சு. அந்த இடத்துலலாம் ஜல்லிக்கட்டு தடை வந்தது அப்படின்னு உடனே மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே வரலை, தங்களை அவமானப்படுத்துவதாக உணர்ந்ததுக்கு அவங்க எந்திரிச்சு மேலே வர்றாங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. களப்பணிகள்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? சிறப்பாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஜல்லிக்கட்டு நடக்கும் முன்பும் சரி, நடந்த பின்பும் சரி, வீட்டு அமைப்பினுடைய போராட்டம் இன்னும் அதிகமாகவே இருக்குது. அதுக்கு காரணம் ஜல்லிக்கட்டில் நடக்கிற பிரச்சனைகள், உயிரிழப்புகள், சேதங்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது போன்ற சேதங்கள் வந்து எப்படி நம்ம முறைப்படுத்துறது? அந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டை நம்ம எப்படி முறைப்படுத்துறது சார்? ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது வந்து நெறிப்படுத்த வேண்டிய வழிமுறைகள் அந்த பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்லப்போனால் அந்த விளையாட்டில் தொடர்ச்சியாக பங்கெடுக்கக்கூடியவர்கள், மருத்துவர்கள், இவர்கள் சேர்ந்து தான் வந்து இது குறித்தான ஒரு நெறிமுறைகளை உருவாக்கி பாதுகாப்பு வழிமுறைகளை உருவாக்க வேண்டும். ஏன்னா வந்து இன்றைக்கி இதை விட ஆபத்தான பல விளையாட்டுகள் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த F1 ரேசிங் இருக்குது, மாதிரியான பைக் ரேசிங் பார்க்குறோம். அந்த மாதிரி பல விளையாட்டுகள் இருக்கிறது. அதில் வந்து எல்லாம் நெறிப்படுத்துகிறாங்க, முறைப்படுத்துகிறாங்க. அதில் வந்து பாதுகாப்புக்குரிய வேலைகளை வந்து அவங்க செய்கிறாங்க. அது போன்ற ஒன்றை இதில் செய்கிறது தேவைப்படுது. அது காலத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப அந்த மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரணும். அதில் அதான் அதனுடைய தேவையாக நான் பார்க்குறேன். மற்றபடி பீட்டா அப்படிங்கிறதுக்கு வந்து நோக்கம் வந்து இந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்டதோ அல்லது விலங்குகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கம் சம்மந்தப்பட்டதோ அல்ல. அடிப்படையில் வந்து அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய சில உள்ளார்ந்த நோக்கங்கள். இப்போ நீங்கள் வனவிலங்குகள் சம்மந்தமாகவே அவங்க வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு எடுத்தாங்கன்னா, கோவில்களில் இருக்கக்கூடிய யானைகளை குறித்து அவங்க இது வரைக்கும் பேசவே இல்லை. அப்படியான யானைகள் பாதுகாப்பு குறித்தோ, யானைகள் வழித்தடங்கள் மறிக்கப்படுவது குறித்தோ அல்லது அதனுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்படுவது குறித்தோலாம் அவங்க வந்து பேசி நம்ம வந்து பார்த்ததில்லை. இப்போ அதனால் வந்து இதற்காக இருக்கக்கூடிய நோக்கங்கள் இருக்குது. ரெண்டாவது வந்து மாடுகள் அல்லது காளைகள் வந்து காட்டு விலங்குகள் அல்ல, மனிதர்களோடு புழக்கமடைந்த ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமலாக தான் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ அதனோடு அன்றாடம் நம்மளுக்கு வேணால் நகரத்தில் வாழக்கூடியவர்களுக்கு வேணால் காளைகளோ மாடுகளோ வந்து பார்க்குவதற்கு ஒரு பெரிய மிருகமாகவோ நம்ம கையாள முடியாதவோ இருக்கலாம். ஆனால் வந்து அதனோடு சேர்ந்து வாழக்கூடிய, அதனோடு சேர்ந்து வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வந்து அது அப்படியானதாக இல்லை, பழக்கப்பட்டதாகத்தானே இருக்குது. இப்போ அவர்களுடைய விளையாட்டு அல்லது அவர்களுடைய நிகழ்வுகள் அப்படிங்கிறத வந்து நெறிப்படுத்த வேண்டியதற்கான வழிமுறைகளை கண்டறிவது ஒன்றும் கஷ்டமான காரியம் இல்லை. அதை செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போது ஒவ்வொரு ஆண்டும் உயிர் சேதங்கள் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. அந்த உயிர் சேதங்கள் ஏற்படும் போது எல்லாம் பீட்டாவுடைய குரல் இன்னும் ஓங்கி ஒழிச்சிட்டு தான் இருக்குது. நாங்கள் முன்னாடியே சொன்னோம் இல்லைங்களா, இதை தவிர்த்திருந்தால் அந்த உயிர் சேதங்கள் தேவையில்லை இல்லையா, அந்த குடும்பத்துக்கு யார் தான் இப்போ பதில் சொல்லுது போன்ற குரல்கள் எல்லாம் வலுவடைந்த நேரத்தில் இப்போ இந்த உயிர் சேதம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குதா தோழர்? அதாங்க இப்போ நான் வந்து இது என்ன சொல்கிறேன்னா வந்து இந்த விளையாட்டை தெரியாதவர்கள் போய் நின்று விளையாட்டு நடக்கலை. விளையாட்டை பற்றியான தெரிந்தவர்கள், அதனோட பழக்கம் அடைஞ்சவங்க தான் அதில் போய் பங்கேற்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய ஆபத்துக்களை தெரிஞ்சு தான் பங்கேற்கிறாங்க. இப்போ இந்த உயிர் சேதங்களை தவிர்ப்பதற்குரிய கவசங்களை உருவாக்கி கொள்வது ஒன்றும் சிரமமான காரியம் இல்லை. அது அரசு முடிவெடுத்து அதை செஞ்சு முடிக்கலாம். அதில் ஆனால் வந்து இது வந்து நடக்கக்கூடிய இந்த விபத்துகள் கடந்த காலங்களோட குறைஞ்சிருக்கிறத தான் நம்ம பார்க்க முடியும். கடந்த காலையில் இருந்த மரணங்களை விட இப்பொழுது குறைந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடிகிறது. அதற்கான அது வந்து ஒரு வளர்ச்சி நிலையை நோக்கி நகரணும் இல்லையா, அதற்குரிய காலங்கள் நடக்க தான் செய்யணும். அந்த அடிப்படையில் அதை வந்து பார்க்க முடியாது. இந்த ஆண்டு நடந்த ஜல்லிக்கட்டில் மதுரையில் ஒருத்தரும் திருச்சியில் ஒருத்தரும் உயிரிழந்து போகிறாரு. அந்த உயிரிழப்புக்கு பிறகு தான் மாடுகளுடைய கொம்புகளில் வந்து ஒரு ரப்பர் வந்து பொருத்தப்படுது, ரப்பர் குப்பியை பொருத்தப்படுறாங்க. அது அந்த உயிர் சேதம் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த முயற்சியை ஈடுபட்டிருக்கலாம் இல்லையா? பண்ணியிருக்கலாம். அது வந்து அந்த மாதிரியான ஒரு முயற்சிகள் வரும் பொழுது இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்கும்னு தான் பார்க்குறோம். நம்ம
ஆனால் வந்து இது என்னன்னா திரும்ப திரும்ப வந்து இந்த உயிரிழப்பு மட்டுமே மையமாக வச்சு வந்து ஒரு நிகழ்வை பார்க்குறாங்க. இது வந்து அதோட பங்கேற்பாளர்களுடைய எண்ணிக்கை என்ன, பங்கேற்கக்கூடிய மாடுகளினுடைய எண்ணிக்கை என்ன, அதனால் அதில் ஏற்படக்கூடிய விபத்துக்கான விகிதங்கள் அடிப்படையில் நீங்கள் பார்க்க முடியும். பல கவசங்களை போட்டு நீங்கள் விளையாடக்கூடிய கிரிக்கெட்டில் மரணங்கள் நடந்திருக்கிறது. இது போன்ற பல விளையாட்டுகளில் பல நிகழ்வுகள் நடக்கிறத நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்துருக்கோம். கபடியில் நடக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். இப்போ இது போன்ற நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதில். அப்போ வந்து இது வந்து நீங்கள் இது எப்படி தவிர்க்கிறதுக்கான ஒரு சிந்தனையை வளர்த்தெடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் ஒட்டுமொத்தமாக அந்த பண்பாட்டு நிகழ்வுகள் மீது ஒரு மிகப்பெரிய குற்றமுத்திரையை குத்துறது இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் மோசமானதாக இருக்குது, அது மட்டும்தான் விபத்துகளாக நடக்கிறது, அது மட்டும்தான் மரணங்களை கொண்டு வருதுன்னு ஒரு முத்திரை குத்தக்கூடிய போக்கு இருக்குல்ல, அது உள்நோக்கமுடையதாக நான் வந்து பார்க்குறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளை நம்ம பார்த்து சரி செய்யணும், குறைகளை சரி செய்யணும் அப்படிங்கிற யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. யாரும் அங்கே போய் சாகணும்னு யாரும் விரும்பல. மரணம் தவிர்க்கப்பட வேண்டிய மரணங்கள், வருத்தத்துக்குரிய மரணங்கள் தான், அதில் யாருக்குமே மாற்று கருத்தெல்லாம் இல்லை. அதை சரி செய்வதற்குரிய வழிமுறைகளை செய்யணும். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் வந்து 300 சிசி பைக்கு 500 சிசி பைக் இருக்கிறத பார்க்குறோம். பைக் ரேசிங் ஓடுது. வருடத்தில் எத்தனை இளைஞர்கள் இந்த பைக் ரேசிங்கில் இறந்து போகிறாங்க? இந்த வாகனங்கள் இப்போ வரக்கூடிய இந்த பைக்கு இருக்குல்ல, மிகவும் ஆபத்தான ஒரு என்ன சொல்கிறது, பயணத்தை தரக்கூடிய பைக்குகளாக தான் அது இருக்குது, இருசக்கரங்களாக தான் இருக்குது. அது வந்து சாதாரண பயணத்திற்கான ஒரு வண்டியில். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய ஒரு 2 வீலர் எடுத்துட்டோம்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான 2 வீலர். ஆனால் வச்சிருக்கிற ஒரு 2 வீலர் வந்து அப்படியானது இல்லை. ஒரு பைக் ரேசிங்கான 2 வீலர் அல்லது ஒரு ஹில் ரைடிங்கான 2 வீலர் அல்லது சிசி அதிகமாக 2 வீலர் சிட்டிக்குள்ளே ஒரு நகரத்துக்குள்ளே ஓட்ட வேண்டிய தேவை என்ன வருது? இந்த வண்டிகள் நகரத்துக்குள்ளே ஏன் வரணும்? 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக்கை வந்து நீங்கள் 2 லட்ச ரூபாய்க்கும் அதுக்கு அதிகம் 2 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா பைக்குகளை நீங்கள் வந்து இங்கே சந்தையில் விடுறதை பற்றியான எந்த கேள்விகளுமே எழுப்பப்படலை. இன்னைக்கு 17 வயசு 18 வயசு 20 வயசு பசங்க எத்தனை பேர் இறந்து போகிறாங்க? தினம் செய்திகள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். தினந்தோறும் வந்து மரணங்கள் நடந்திருக்குது. ஒரு வருடத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 1000 பேருக்கு மேலே அதில் இறந்து போகிறாங்க. ஆனால் அது குறித்தான எந்த விவாதமும் வர்றதில்லை. அங்கே இளைஞர்கள் சாகுறாங்க, தேவையில்லாத மரணங்கள் அது. அப்போ அந்த மரணத்தை பற்றியான எந்த விவாதமும் வர்றதில்லை. நம்ம வந்து ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே பேசுகிறீங்களே, இதுக்கு பேசுனே நம்ம கேட்க வரல. ஜல்லிக்கட்டு மரணத்தை பேசக்கூடிய அதே அக்கறை இதற்கும் வந்துடுறது நல்லதாக இருக்குது. ஏனென்றால் இது வந்து ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஒரு வணிகம் அதில் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனியினுடைய வணிகங்கள் அங்கே இருக்கிறது, லாபங்கள் அங்கே இருக்கிறது. நீ ஏன் வந்து இவ்வளோ இந்த சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் நீங்கள் 500 சிசி 1000 சிசி பைக்கு தேவையா? அதற்கான தாக்கு பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சாலைகள் இருக்குதா? அல்லது இங்கே அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட போக்குவரத்து நமக்கு இருக்குதா? அல்லது விபத்து நடந்துன்னா உடனே பாதுகாக்கக்கூடிய வசதிகள் இங்கே நம்மளுக்கு ஆம்புலன்ஸ் வசதிகளோ இதர வசதிகளோ நம்ம ஊரில் அது வாய்ப்பு இருக்கிறதா? அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். இப்போ இதை மட்டுமே குறித்து வந்து இது மேலே நெருக்கடியை கொடுப்பதற்கென்று உள்நோக்கம் இருக்கிறதா தான் நம்ம வந்து பார்க்குறோம். இதை தாண்டி தமிழ்நாடு வந்து இது குறித்து கடந்த காலத்திலிருந்து பல்வேறு மாற்றங்களை முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறதா பார்க்குறோம். ஜல்லிக்கட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள், அதாவது தென் மாவட்டங்களில் மட்டும்தான் நடக்குது. அதுவும் குறிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்துறவங்களும் சரி, அதில் காளைகள் அவிழ்த்து விடுகிறவர்களும் சரி, பங்கேற்பாளர்களும் சரி, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவங்களாக தான் இருக்கிறாங்க. ஒரு பிற்படுத்தப்பட்டவங்களை வந்து அதில் வந்து அவங்கள வந்து அதில் ஈடுபடுத்திக் கொள்ள முடியல, அவங்களுடைய மாடுகளை அதில் அழுத்து விட முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நீண்ட நாட்களாக இருக்குது. அது பல்வேறு இடங்கள் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டத்தில் இப்போ சிறிய இடங்களாக, அது ஒரு சில இடங்களாக நடந்துக்கிட்டு தான் தொடர்ந்துட்டு தான் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, சாதிய சிக்கல்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய இடங்கள் களையப்படணும். இப்போ அலங்காநல்லூரில் உருவாக்கப்படக்கூடிய நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கு உருவாக்கப்படக்கூடிய கமிட்டிகளில் பிரதிநிதித்துவம் சரியாக இருக்கா அப்படிங்கிற ஒரு போக்கு வந்து கண்டிப்பாக கவனிக்கப்படணும். அரசு அதை நெறிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே இந்த சாதியம் அப்படிங்கிறது எல்லா இடங்களையும் ஊடுருவி நிற்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ அந்த சாதிய போக்குகளை களையிறது அப்படிங்கிறது அனைத்து இடங்களிலும் எடுக்கக்கூடிய அந்த முயற்சியை போல், ஒழுங்குபடுத்துதலை போல் இது ஜல்லிக்கட்டிலும் நடத்தப்படணும். ஜல்லிக்கட்டில் வெறும் மாடை அவிழ்த்து விடுறதோ அல்லது மாடு பிடிக்கிறவருடைய ஆரோக்கியத்தை பார்க்குறதோ, மாட்டினுடைய ஆரோக்கியத்தை பார்க்குறதோ, பேரிகேடு போடுறதோ மட்டும் முக்கியம் இல்லை. அதில் அனைத்து சமூகத்தினருடைய பங்கேற்பு முறைப்படுத்தப்படுகிறதா என்பதை பார்க்க வேண்டிய, கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு, காவல்துறைக்கு, மாவட்ட நிர்வாகத்திற்கும் அது இருக்கிறதா நான் பார்க்குறேன். இப்போ இந்த ஜல்லிக்கட்டையுமே வேறொரு கண்ணோட்டத்தில் சிலருடைய விமர்சனங்கள் இருக்குது. அதாவது ஆரிய வருகைக்கு முன்பு நம்ம வந்து காளைகளை தான் நம்ம வந்து வழிபட்டுட்டு இருந்தோம், அவர்கள் வருகைக்கு பிறகு தான் நம்ம வந்து பசுவை வழிபட ஆரம்பித்தோம், அந்த வழிபாட்டை திணிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய நீட்சி தான் வந்து ஜல்லிக்கட்டினுடைய எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் பசு வணங்குதல் அப்படிங்கிறது அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்வாதாரம் சார்ந்ததாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்.
பசுவை நம்பி வாழக்கூடிய அல்லது அதை ஒட்டியான ஒரு வாழ்க்கை அமைத்து கொள்ளக்கூடியவர்களுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரமாக பார்க்கப்படும். அந்த குடும்பத்தினுடைய அல்லது சமூகத்தினுடைய வாழ்வாதாரமாக பார்க்கப்படுகிறது. ஒரு சமூகத்தினுடைய வாழ்வாதாரமாக பார்க்கப்படுவதல் என்பது அந்த சமூகம் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, தெய்வமாக பார்க்கும், அல்லது வணங்குதலுக்குரிய ஒன்றாக பார்க்கும், அல்லது போற்றுதலுக்குரிய ஒன்றாக பார்க்கும். அப்படியான ஒன்றாக தான் பார்க்குது. இங்கே பார்ப்பனர்களுடைய பசு அப்படிங்கிற கொண்டாட்டம் அப்படிங்கிறலாம் ரொம்ப பிற்காலத்தில் அவங்க பண்ணது. அவங்க ஏற்கனவே பசுவில் பலியிட்ட யாகங்கள்லாம் தொடர்ச்சியாக அந்த குறிப்புகள் வந்து அவங்களுடைய இதிலே இருக்குது. அவங்களுடைய என்ன சொல்கிறது, வேதங்கள்லையோ அல்லது சாஸ்திரங்கள்லையோ அது வந்து அது குறித்தான குறிப்புகள் எல்லாம் இருக்குது. இப்போ அதனால் வந்து பசுவை பற்றியான புனித கட்டமைப்புகள்லாம் ரொம்ப பின்னாடி காலத்தில் அவர்கள் வந்து தங்களை வந்து ரொம்ப புனிதமானவர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒன்றாக, ஆரம்பத்திலே அவர்கள் வந்து அசைவ உணவை உண்ணக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து சமணம், பௌத்தம் இதனுடைய தாக்கத்தின் அடிப்படையில் புலால் உண்ணாமை எல்லாம் வந்து பிற்காலத்தில் அவர்கள் வந்து இதெல்லாம் செஞ்சால் நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, புனிதமானவர்களாக காட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணிக்கொண்ட ஒன்று தான் அது. அப்போ அதனால் அந்த அடிப்படையில் தான் இந்த உணவு முறை மாற்றம் அல்லது பசுவை கொண்டாடுதல் என்பதெல்லாம் பின்னாடியாக வந்த ஒன்றாக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து காளை என்பது வந்து இது அவர்களுடைய விளையாட்டோட ஒரு அங்கமாக நம்மளுக்கு இருக்கிறத வந்து பார்க்குறோம். பசுவை அப்படி பார்க்க மாட்டாங்க. காளையை வந்து அதனுடைய விளையாடுவதற்குரிய ஒன்றாக அவங்க பார்த்து அதை வந்து பழக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இது ஒரு வேட்டை சமூகத்தினுடைய தொடர்ச்சி அப்படின்னும் அறிஞர்கள் சொல்கிறத நம்ம பார்த்துருக்கணும். அது இப்போ பீட்டா வந்து உயிர் சேதத்தை வந்து ஒரு உள்நோக்கத்தோடு தான் அதை கையாளுது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா இதை விட பல விளையாட்டு பாதிப்பான விளையாட்டுகள்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ உயிர் இழந்தாச்சு, உயிர் இழந்ததுக்கு பிறகு அந்த குடும்பம் என்ன ஆகிறது? நம்ம இது பீட்டாவினுடைய அடிப்படையில் மட்டுமே நான் வந்து இதை பார்க்கல. இதனுடைய இந்த கேஸை பெரிய அளவுக்கு டிராஃப்ட் பண்ணி கொண்டு போகிறதுல வந்து முக்கியமான பங்கு வகித்தது வந்து விலங்கு நல வாரியம் தான் பண்ணியிருந்தாங்க. விலங்கு நல வாரியம் என்பது ஒன்றிய அமைச்சகத்தினுடைய ஒரு கிளை அமைப்பு. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிளை அமைப்பு. பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்து ஜல்லிக்கட்டை தடை செய்யணுங்கிற தேவை இங்கிருந்து வருகிறது. ஜல்லிக்கட்டை தடை செய்யணுங்கிற மிகப்பெரிய ஒரு வேலையை வந்து அனிமல் வெல்ஃபேர் போர்டு வழியாக, விலங்கு நல வாரியத்தின் வழியாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய பார்ப்பன சமூகம் பண்ணுகிறது. அதில் முழுக்க பார்ப்பனர்கள் தான் அதில் அந்த போர்டில் இருக்கிறாங்க, அந்த நிறுவனத்தில் இருக்கிறாங்க. அது ஒரு உள்நோக்கத்தோடு என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கில பத்திரிகை தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு எதிரான செய்தியை மட்டும் வெளியிட்டாங்க. இப்போ நீங்கள் தமிழ் பத்திரிகை எடுத்துட்டோம் அப்படின்னா, தமிழ் ஊடகங்களோ ஜல்லிக்கட்டு விளையாட்டு சிறப்பாக நடந்தது, இத்தனை மாடுகள் வெற்றி பெற்றன, இத்தனை பேர் வந்து பங்கு பெற்றாங்க, இத்தனை ஊர் மக்கள் வந்தாங்கன்னா அது ஒரு விளையாட்டாக போடுவாங்க. அது இவ்வளோ திறந்து வச்சாங்க, இதில் இத்தனை பேர் வந்து காயமடைந்தது சேர்த்தான் போடுவாங்க, காயமடைந்தது, மரணம் அடைந்தது, இதில் இத்தனை பேர் வந்தாங்க, கொண்டாடினாங்க, பங்கெடுத்தாங்க, இத்தனை சேர்ந்த ஒரு செய்தியாக இருக்கும். ஆனால் ஆங்கில ஊடகத்தில் எடுத்துட்டிங்கன்னா எடுத்த தலைப்பே என்ன இருக்குன்னா, இந்த மாடு முட்டி இத்தனை பேர் பலி, இத்தனை மாடு காயமடைந்தது, இது மட்டும்தான் செய்தியாகவே இருக்கும். அது வந்து ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு குற்றத்தை பற்றியான செய்தியை சொல்லுவதான செய்திகளாகவே 2017 செய்தி வெளியிட்டது. நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆங்கில பத்திரிகைக்கு இந்த வேலையை வந்து செஞ்சாங்க. அந்த பத்திரிகையினுடைய செய்தி மட்டும்தான் இப்பொழுது அனிமல் வெல்ஃபேர் போர்டு, விலங்கு நல வாரியமும் பீட்டாவும் ஆதாரமாக உச்சநீதிமன்றத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்பொழுதும் பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாட்களாக அந்த ஆங்கில பத்திரிகை தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டுக்கு எதிரான செய்தியை மட்டும் தான் போடுறான். அதில் இருக்கக்கூடிய மற்ற செய்தியை நான் போடுறேன், அவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது, அதை மத்தியம் தான் போடுறான். இப்போ நம்ம அதே தான் போடலாம். நீ பூஜை வளர்த்துற, யாகம் வளர்த்துற, அதில் வந்து ஆஸ்மா வருதுன்னு நம்ம ஒரு கட்டுரை போடலாம்ல. நீங்கள் கணபதி ஓமம் வளர்த்துற, கல்யாணத்தில் ஓமம் வளர்த்துற, இந்த ஓமம் வளர்த்துறதுல இவ்வளோ பொல்யூஷன் வருது, இத்தனை கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது, இதில் இத்தனை பேருக்கு மூச்சு சுவாசம் பிரச்சனை இருக்குது, போகியில் இவ்வளோ சுவாசம் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி இது ஒரு குற்றச்செய்தியாகவே மாற்றி நம்ம வந்து இந்த பூஜை செய்ய, இந்த யாகம் வளர்த்துற தடை செய்யக்கூறதுக்கு நம்ம கேட்கலாம். நீங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி ஒரு பத்திரிகையில் வந்து இந்த யாகம் வளர்த்து இது புகை வந்ததுனால இத்தனை நம்மளுடைய மாசுபாடு என்பது இத்தனை, இந்த இடத்துல விருகம்பாக்கத்தில் இத்தனை புள்ளி உயர்ந்தது, அடையாறில் இவ்வளோ அதிகரித்தது, மயிலாப்பூரில் இவ்வளோ மாறியது, மாம்பழத்தில் இவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு செய்தியாகவே நீங்கள் போட்டுகிட்டே வந்து அதை மட்டும் எடுத்துக்கொண்டு போய் நீதிமன்றத்தில் தடை வாங்கலாம். நீதிமன்றம் அதை மட்டுமே பார்த்து முடிவெடுக்கக்கூடிய நீதிமன்றங்களாக இருந்ததுன்னா அதை மட்டுமே எடுப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஆங்கில பத்திரிகை ஆதாரங்களை வைத்து, இந்த ஆங்கில பத்திரிகைகள் என்பது மிக தரம் வாய்ந்த ஒரு சிறப்பான பத்திரிகை என்று சொல்லி தான் பாரதிய ஜனதா கட்சி வந்து வச்சிருக்கு. அப்போ இப்படியான ஒரு கட்டமைப்பு, நான் என்ன சொல்கிறேன்னா, ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், ஜல்லிக்கட்டினுடைய இருக்கக்கூடிய சமூக சிக்கல்கள், ஜாதிய சிக்கல்கள் குறித்து தமிழ்நாடு சட்டசபை விவாதிக்கட்டும். தமிழ்நாட்டில் அது குறித்து விவாதம் வரட்டும். அது வேண்டுமா வேண்டாமா என்பதை தமிழர்கள் முடிவு செய்யட்டும், தமிழ்நாடு முடிவு செய்யட்டும். அது விவாதிக்கிறதுக்கு யாரும் முன் வரலைங்களே. ஏன் வர சிக்கல்கள் யார் வரல? எங்கே வரல? தமிழ்நாடு வந்து நீங்க வந்து ஜல்லிக்கட்டு எதிர்ப்பு போராட்டத்தை வந்து எது எடுத்தாலுமே என்ன, அது ஒரு ஒருமித்த குரலா வரல இல்லைங்களா? என்னன்னு இப்போ நீங்க சொன்னீங்க, இந்த சாதிய சிக்கல்களை வந்து பேசிட்டோம், மக்கள் ஜாதிய சிக்கல்கள் எல்லா இடத்துல இருக்கிறத கலையறதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
இல்லையா? இப்போ நாங்கள் வந்து இந்த கிளாமங்கலத்தில் இரட்டைக்கோளை பிரச்சனை இருக்குன்னு நான் பேசணும். அது இன்னைக்கு அந்த போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கோம் நாங்கள். இந்த இரட்டைக்கோளை நீங்கள் வந்து டீ கடையை ஒழிச்சிருவீங்களா, இரட்டைக்கோளை ஒழிப்பீங்களா? இரட்டைக்கோளை முறையை தான் ஒழிக்கணும். இரட்டைக்கோளை தான் நம்ம ஒழிக்க போகிறோம். அதே போல் வந்து உங்களுக்கு இந்த இப்போ இதில் வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் போராடலை, கம்யூனிஸ்டுகள் போராடலன்னு சொல்ல, அதனுடைய குரல் ஓங்கி ஒலிக்கல, ஒரு ஒருமித்த குரலாக வரல. ஒரு சில அதுதாங்க இது வந்து கட்சிகள் தான் வருது. ரொம்ப சாதாரண ரொம்ப எளிமையான விஷயம் என்ன, ஜல்லிக்கட்டு வருஷம் முழுக்க நடக்கிற நிகழ்வோ, அன்றாட வாழ்க்கையோட இணைஞ்சு தினந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வோ அல்ல. ஆனால் உங்களுக்கு டீ குடிக்கிறது 2 தினம் நடக்கக்கூடியது, பள்ளிக்கூடத்துக்கு போகிறது தினம் நடக்கக்கூடிய ஒன்று, அல்லது பாதையை பயன்படுத்துவது, அல்லது சுடுகாட்டுக்கு கொண்டு போகக்கூடிய இறந்தவர்களை கொண்டு போகிறதுங்க அன்றாட நிகழ்வுகள் இது. அப்போ அங்கே சிக்கல் உரசல் நடந்துகிட்டே இருக்குது. ஜல்லிக்கட்டுங்க வருஷத்தில் 1 நாள் 2 நாள் ஒரு நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு இல்லையா? ஒரு ஊரில் 1 நாள் நடக்கக்கூடிய நிகழ்வு, அங்கே உரசல் வருதுன்னா அதுக்கு அடுத்து வந்து அதை பற்றி நம்ம ஜல்லிக்கட்டை பற்றி நீங்கள் இன்னும் 4 நாள் கழிச்சு பேச மாட்டோம் யாருமே. அப்போ அடுத்த ஒரு நடக்கும் போல தான் இருக்குது. அது இது சரிப்படுத்துவது ஏன்னா அதில் உருவாக்கக்கூடிய கமிட்டிகள் வந்து தற்காலிகமானவை, சரிங்களா? அப்போ அதை களைவதற்கான வேலைகள் மாவட்ட நிர்வாகம் தானே அந்த கமிட்டிகளை பார்க்குறாங்க. அதை உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதில். அப்போ நீங்கள் வந்து இந்த ஜாதிய பிரச்சனை அனைத்து இடங்களிலும் இருக்கிறது. கோவில்களிலிருந்து, பள்ளிக்கூடங்களிலிருந்து, வேலை வாய்ப்புகளிலிருந்து, உங்களுக்கு புழங்கக்கூடிய அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய ஒன்றாக பார்த்துட்ருக்குறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம போராடி கொண்டு தான் இருக்கிறோம். சாதியை எதிர்த்து போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அப்போ அந்த போராட்டத்தோடு தான் இதுவும் சேர்த்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய இடத்துல நிற்கிது. அப்போ இதை மட்டுமே வந்து ஜாதியாக நம்ம வந்து பார்க்குறது, அதாவது இதில் எங்கே சிக்கல் நான் ஒன்று பார்க்குறேன்னா, ஜல்லிக்கட்டுக்காக நடந்த போராட்டம் தமிழ்நாட்டில், அதை வந்து என்னென்னா ஜல்லிக்கட்டு என்கின்ற ஒன்றுக்காக மட்டுமே இது நடக்கலை. அன்றைக்கு தமிழ்நாட்டின் மீது நீங்கள் 2016 காவிரி உரிமை தொடர்ச்சியாக மறுக்கப்பட்டது. காவிரி பிரச்சனை வந்த பொழுது கர்நாடகத்தில் தமிழர்கள் அடித்து அவமானப்படுத்தப்பட்டார்கள். அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரோட மரணம் நடக்கிறது. அதுக்கப்புறம் இந்த கருப்பு பணம் ஒழிப்புன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் ஒழித்து எல்லாரையும் கொண்டு ரோட்டில் நிற்க வைக்கிறது பண்ணாங்க. இது முடிஞ்ச உடனே கொஞ்ச நாளிலே உங்களுக்கு வந்து என்ன பண்ணால் பொங்கல் விடுமுறை கிடையாதுலாம் பேச ஆரம்பித்தாங்க. அப்போ தமிழ்நாடு முதல் முறையாக ஒன்றிய அரசினுடைய நேரடியான ஒரு எதிர்ப்பை வந்து பதிவு செய்யக்கூடிய இடத்துக்கு நகர்ந்தது. அந்த இடத்துலலாம் ஜல்லிக்கட்டு தடை வந்தது அப்படின்னு உடனே மக்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக மட்டுமே வரலை, அன்னைக்கு வந்து இந்திய அரசை எதிர்த்து கேள்வி கேட்டு தான் வந்துருந்தாங்க. அந்த போராட்டத்தில் மே 14 மிக முக்கியமான பங்கை வகித்தோம் நாங்கள், சரிங்களா? அன்றைக்கு வந்து இதை பெரிய அரசுகள் ஏற்றுக்கொள்ளலை, பிற முற்போக்கு இயக்கங்கள் அதில் வந்து பங்கெடுக்கல. மே 14 இயக்கம் இதை அப்படி பார்க்கல. அன்றைக்கு இந்திய ஒன்றிய அரசுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டமாக தான் மே 14 இயக்கம் அதை பார்த்தது. அதில் அப்படி தான் நாங்கள் பங்கெடுத்தோம். அதில் வந்து கோரிக்கைகள் நாங்கள் வடிவமைச்சோம். ஏன்னா இதற்கு முன்பு 2016, 15 இது குறித்து நாங்கள் ஜல்லிக்கட்டு குறித்து பேசியிருக்கோம். அப்போ 2017 நடந்த எழுச்சி என்பது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய இந்துத்துவ அமைப்பிற்கு எதிராக நடந்த மிகப்பெரிய எழுச்சியாக மாறியது. அது உண்மையாலுமே பாரதிய ஜனதா கட்சி தனக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள விரும்பினார்கள். 2016 மோடி பொங்கலை நாங்கள் கொண்டு வரணும்னு பேசினாங்க அவங்க. 2017 இது குறித்து பேனர்லாம் அவங்க அடித்தாங்க, மோடி பொங்கலாக மாற்றுவோம்னு சொல்லலாம் ஒன்று முயற்சி பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் வந்து இவங்க தான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தான் பேசிச்ச ஒழிய, பார்ப்பனர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள், பொது சமூகத்தில் இருந்த பார்ப்பனர்கள், இது தமிழர்களுடைய பண்பாட்டு அடையாளம், இதை முற்றிலும் ஒழித்து கட்டணுங்கிறதுல அவங்க அந்த ஜாதிய உணர்வோடு அவங்க நின்னாங்க. அவங்க தமிழின எதிர்ப்பு உணர்வோடு அவங்க இருந்தாங்க. அப்போ இதெல்லாம் சேர்ந்து வந்த பொழுது தமிழ்நாடு மக்கள் வந்து வீதியில் வந்து களமிறங்கினாங்க. அரசு வந்து இது ஒரு நாள் கலைஞ்சு போயிடும்னு நினச்சாங்க. ஆனால் வந்து இது அரசியல் இயக்கங்களாக இறங்கி நாங்கள் வேலை செய்த காலங்கள். அது செய்த காரணத்தினால தான் கோரிக்கைகள் தீவிரமடைய ஆரம்பிச்சது. பல்வேறு பிரச்சனை குறித்து பொதுமக்கள் பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி கோக்கு பெப்சிகெல்லாம் எதிர்த்து அன்றைக்கி போட்டு உடைச்சாங்களே, அதெல்லாம் வந்து வெறும் ஜல்லிக்கட்டுக்காக நடந்த ஒன்றா? அப்படி கிடையாது. அதில் வந்து பல்வேறு பிரச்சனை குறித்து பேசப்பட்டுச்சு. ஆனால் என்னென்னா ஒரு அமைப்புகளை தாண்டிய ஒரு மிகப்பெரிய அளவில் மக்கள் திரள் எழுந்தது. மக்கள் திரள் எழுந்து இந்திய அரசுக்கான ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அதை கொடுத்தாங்க. அது இன்றைக்கி பலரை உறுத்துது. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அது வந்து உறுத்திட்டு இருக்குது. ஜல்லிக்கட்டு நீங்கள் அதுக்கு போராடின, ஜல்லிக்கட்டுக்கு போராடின மாதிரி ஏன் வரணும்? ஜல்லிக்கட்டு போராடினதுனுடைய பின்னணி வெறும் ஜல்லிக்கட்டு மட்டும் அல்ல. அத்தனை பேர் ஜல்லிக்கட்டை பார்த்துட்டு வந்து அது மேலே ஆர்வத்தில் வந்து நின்று சண்டை போடலை. அந்த அடிப்படையில் அது நடக்கலை. ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்ததுக்கான பின்னணியில் அன்றைக்கு இந்திய அரசு, மோடி அரசின் மீது இருந்த மக்களினுடைய கோபம், ஏமாற்றம், தங்களை அவமானப்படுத்துவதாக உணர்ந்ததுக்கு அவங்க எந்திரிச்சு மேலே வர்றாங்க. நீங்கள் இந்தியாவினுடைய வட இந்தியாவில் நடந்த போராட்டம் நடந்தது இல்லையா? சிப்பாய் கழகம் நடந்தது, வேலூர் சிப்பாய் கழகம் நடந்தது. ரெண்டுக்கும் அவங்க வெள்ளைக்காரன் எழுதின காரணம் என்னென்னால், இந்து மத முஸ்லீம் மத சடங்குகளை வந்து அவங்க வந்து மறுத்ததாகவும், அங்கே வட இந்தியாவில் வந்து பசு கொழுப்பு நடத்தியது, பன்றி கொழுப்பு நடத்தி தோட்டாக்கள் கொடுத்ததாகவும் சொல்லி மாற்றினாங்க. ஆனால் உண்மையாலுமே அது வரல. அது அடிப்படை காரணம் வந்து என்னென்னால், வெள்ளையர்கள் மீது இருந்த ஒரு கோபம்,
அது சிப்பாய்களுக்குள்ளாக வளர்ந்து எடுத்து அது வந்து வெளிப்படுது. ஏன்னால் வெள்ளையர்களுடைய இராணுவம் செய்த அட்டூழியங்களை மக்கள் பார்க்குறாங்க. அந்த படை வீரர்களாக இருந்தவர்களே பார்த்து படைக்குள்ளாகவும் அது போன்ற அட்டூழியங்கள் நடக்கிறது. சரிங்களா? அதை வந்து அதனால தான் வெளிப்படையாக ஒரு பெரிய புரட்சியாக வெடிக்குது. அப்போ ஒரு போராட்டத்தை நீங்கள் எப்படி வேணால் கொச்சப்படுத்தி எழுதலாம், திசை திருப்பி எழுதலாம். சரிங்களா? அதற்கு அந்த வாதத்தின் அடிப்படையில் வெறும் ஜல்லிக்கட்டுக்காக வந்தாங்க அப்படின்னு மட்டுமே இது வந்து சிறுமைப்படுத்த முடியாது. தமிழ்நாடு எழுந்து நின்றது. தமிழ்நாடு அன்றைக்கு ஒன்றிய அரசுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்ட அறைகூவலை விடுத்தது. அது ஒழுங்குபடுத்தப்பட்ட போராட்டமாக வெடித்து வந்தது. அதில் ஈழத்தில் நடந்த படுகொலையிலிருந்து பல்வேறு உள்ளார்ந்த தமிழனுடைய கோபம் இருக்குல்ல, இந்திய அரசின் மீது இருந்த கோபம் இருக்கு இல்லையா, இந்திய அரசின் மீது இருந்த அவனுக்கு இருந்த ஏமாற்றம் இருக்குல்ல, அது வெளிப்படுத்தினான். அதை கூடயும் புரிஞ்சிக்க முடியாமல் நீங்கள் வந்து மக்களை அணுகுறீங்க அப்படின்னீங்கன்னா அது உங்களை பார்த்து பரிதாபம் தான் பட முடியும். நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.